வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷெஸ்வான் சாஸ் வீட்லயே எப்படி ஈஸியா செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சாஸ் நம்ம வீட்ல செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சிக்கனுக்கு கூட போட்டுக்கலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாம வீட்லயே எப்படி ஈஸியா செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம அடுப்புல ஒரு சாஸ் பேன் வச்சுக்கிறோம். வச்சுட்டு நான் இதில் காஷ்மீரி மிளகா ஒரு 25லேருந்து 30 மிளகா எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகா கிடைக்கலனா காரம் இல்லாத வர மிளகாவை எடுத்து அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பேனில் போட்டுட்டு இதில் ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வைக்கணும். இதுக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 15 to 20 பல் பூண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாப்பர்லேயோ போட்டுட்டு இல்லை கையில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறோம் தூளாக. அதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறோம். அடுத்ததாக ஒரு அரை துண்டு இஞ்சி, இந்த அளவு நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சியாக எடுத்துட்டு அதையும் சாப்பரில் போட்டு நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறோம். இது வாய்க்கே வராத மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது இப்போ பாருங்கள், மிளகா நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் சாஃப்டாக வெந்துருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறோம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு மாற்றிட்டு இந்த மிளகாவை ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு நாம் இதை அரைச்சிக்க போகிறோம். மிக்சியில் போடும்போது ஃபஸ்ட்டு இந்த மிளகாவை மட்டும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு தூள் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ எல்லா மிளகாவையும் இந்த மாதிரி போட்டுட்டு தூள் பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு கொஞ்சம் வித விதையாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச தண்ணியை ஊற்றிட்டு அரைக்கும்போது நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்துக்கிட்டு இதையும் தனியாக வச்சுக்க போகிறோம். அடுத்தது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சாப் பண்ணி வச்ச இஞ்சியும் பூண்டையும் போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு நல்லா அடுத்ததாக நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரெட் சில்லி பேஸ்ட், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்சியில் கொஞ்சம் ஒட்டியிருக்குள்ள அந்த தண்ணியும் கொஞ்சம் போட்டு கலந்து விட்டுட்டு அடுத்தது இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறோம். வினிகரையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட அடுத்தது ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கோம். அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் அதையும் போட்டுட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கிறோம். இந்த சுகரையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேகுது. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், அப்படியே சுற்றியும் எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லைங்களா, இதுதான் ஸ்டேஜ். அவ்வளோதான், நம்மளோட செஸ்வான் சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே. இதை நான் முன்னையே சொன்ன மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு, நூடுல்ஸ்க்கு, சிக்கன், இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா 2 to 3 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.